நாளினிலே இனிய நல்வேளையிலே இதயங்களின் சங்கமமே இறையரசின் மங்களமே இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய நல்வேளையிலே தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, இடைவிடா சகாய தாயினுடைய பரிந்துரை ஜெபத்தை வேண்டுகின்ற அன்பு பிள்ளைகளாக இந்த அதிகாலை வேளையிலே நாம் அனைவரும் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களை, இன்றைய வாசகங்கள் வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு என்ன என்றால், நம்முடைய பாவங்களுக்காக நாம் மனம் வருந்த வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும். அதே வேளையிலே இறைவன் செய்திருக்கக்கூடிய எல்லா விதமான நன்மைகளையும் நினைத்து நாம் இறைவனுக்கு நன்றி கூறுகின்ற பொழுது நம்முடைய ஜெபம் உண்மையான ஜெபமாக இருக்கும் என்கின்ற கருத்தை தான் இன்றைய நாளிலே நமக்கு ஆண்டவர் எடுத்து காட்டுகிறார். மாதத்தினுடைய கடைசி புதன்கிழமையாக இருக்கக்கூடிய இந்த நாளிலே நாம் அனைவரும் அன்னையினுடைய திருப்பாதம் வந்திருக்கிறோம் என்றால், இந்த மாதம் முழுவதும் செய்திருக்கக்கூடிய நன்மைகளுக்காக நன்றி சொல்லுவோம். அதே வேளையிலே இறைவனுக்கு எதிராக ஏதாவது நாம் தவறுகள் செய்திருந்தோம் என்றால் அந்த தவறுகளுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டுவோம். இறைவனுக்கு நன்றி கூறி நன்றி உள்ளத்தோடு இந்த கல்வாரி பலியிலே நாம் பங்கெடுத்து ஜெபிப்போம். கூடி வந்திருக்கக்கூடிய நம் எல்லாருடைய வேண்டுதல்களையும் இந்த அன்னையினுடைய பாதத்திலே நம்பிக்கையோடு சமர்ப்பித்து வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் பிள்ளைகளாகிய எங்களுடைய குற்றங்களை மன்னித்தருளவுமை வேண்டுகின்றோம். எங்கள் செயல்களால் உமக்கு உகந்தவர்களாகிட இயலாத நாங்கள் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவருடைய தாயான இடைவிடா சகாய தாயின் பரிந்துரையால் மீட்பு அடைவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆமென். நாங்கள் அடிமைகளாக இருந்தும் எம் கடவுளாகிய நீர் எங்களை அடிமைத்தனத்திற்கு கையளிக்கவில்லை. எஸ்ரா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 9 5 தொடங்கி 9 முடிய உள்ள இறை வார்த்தைகள். மாலை பள்ளி நேரத்தில் நோன்பை முடித்து கிழிந்த ஆடையோடும் மேலுடையோடும் முழந்தாளிட்டு என் கடவுளாகிய ஆண்டவரை நோக்கி கைகளை விரித்து எஸ்ராவாகிய நான் கூறியது, கடவுளே, உம்மை நோக்கி என் முகத்தை திருப்ப வெட்கி நாணுகிறேன். ஏனெனில் எங்கள் பாவங்கள் எங்கள் தலைக்கு மேல் பெருகிவிட்டன, எங்கள் குற்றங்கள் விண்ணை தொட்டுவிட்டன. என் முன்னோர்கள் காலம் முதல் இதுவரை நாங்கள் பெரும் பாவம் செய்துள்ளோம். எங்கள் பாவங்களினால் நாங்களும் எங்கள் அரசர்களும் குருக்களும் வேற்று நாட்டு மன்னர்களின் கைக்கும் வாளுக்கும் அடிமைத்தனத்திற்கும் கொள்ளைக்கும் வெட்கக்கேட்டுக்கும் இதுவரை ஒப்புவிக்கப்பட்டோம். ஆனால் தற்பொழுது சிறிது காலமாய் எம் கடவுளும் ஆண்டவருமாகிய உமது கருணை துலங்கியுள்ளது. எங்களுள் சிலரை எஞ்சியோராக விட்டு வைத்தீர். உமது புனித இடத்தில் எங்களுக்கு சிறிது இடம் தந்தீர். எம் கடவுளாகிய நீர் எம் கண்களுக்கு ஒளி தந்தீர். எமது அடிமைத்தனத்திலிருந்து சற்று விடுதலை அளித்தீர். நாங்கள் அடிமைகளாக இருந்தும் எம் கடவுளாகிய நீர் எங்களை அடிமைத்தனத்திற்கு கையளிக்கவில்லை. மாறாக நாங்கள் உயிர் பிழைக்கவும் எங்கள் கடவுளின் கோவிலை எழுப்பவும் பாழடைந்ததை பழுது பார்க்கவும் யூதேயாவிலும் எருசலேமிலும் பாதுகாப்பு அளிக்கவும் பாரசீக மன்னர்களின் முன் எமக்கு உமது தயை கிடைக்கவும் செய்தருளினீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் சேர்ந்து பாட வேண்டிய பதிலுரை. தோபி 13. என்றும் வாழும் கடவுள் போற்றி. என்றும் வாழும் கடவுள் போற்றி. என்றும் வாழும் கடவுள் போற்றி. என்றும் வாழும் கடவுள் போற்றி. அவர் தண்டிக்கின்றார், இரக்கமும் காட்டுகின்றார், பாதாளத்தின் ஆழத்திற்கே தள்ளுகின்றார், பேரழிவிலிருந்து மேலே தூக்குகிறார். அவரது ஆற்றலுக்கு அப்பாற்பட்டது எதுவுமில்லை. இஸ்ரவேல் மக்களே, வேற்றினத்தார் முன் அவரது புகழை அறிக்கையிடுங்கள். ஏனெனில் அவர் அவர்களிடையே உங்களை சிதறடித்துள்ளார். என்றும் வாழும் கடவுள் போற்றி. நீங்கள் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் அவர்பால் திரும்பி அவர் முன் உண்மையுடன் ஒழுகினார். அவர் உங்கள் பால் திரும்புவார். தமது முகத்தை உங்களிடமிருந்து என்றுமே திருப்பிக் கொள்ளார். உங்களுக்கு அவர் செய்துள்ளவற்றை இப்பொழுது எண்ணி பாருங்கள். நீதியின் ஆண்டவரை போற்றுங்கள், வாயார அவரை அறிக்கையிடுங்கள். என்றுமுள்ள மன்னரை ஏத்தி போற்றுங்கள். என்றும் ஆளும் கடவுள் போற்றி. என்றும் வாழும் கடவுள் போற்றி. Alleluia, Alleluia,
அல்லேலூயா அல்லேலூயா. காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி பிரிவு 9 இறைவசனங்கள் 1 முதல் 6 வரை. அக்காலத்தில் இயேசு 12 ஒன்றாக வரவழைத்து பேய்களை எல்லாம் அடக்கவும் பிணிகளை போக்கவும் வல்லமையும் அதிகாரமும் அவர்களுக்கு கொடுத்தார். இறையாட்சி பற்றி பறைசாற்றவும் உடல் நலம் குன்றியோரின் பிணி தீர்க்கவும் அவர்களை அனுப்பினர். அப்போது அவர்களை நோக்கி, பயணத்திற்கு கைத்தடி, பை, உணவு, பணம் போன்ற எதையும் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஓர் அங்கி போதும். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் அங்கேயே தங்கி இருங்கள். அங்கிருந்தே புறப்படுங்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய நகரை விட்டு புறப்படும்போது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்றார். அவர்கள் ஊர் ஊராக சென்று எங்கும் நற்செய்தியை அறிவித்து நோயாளிகளை குணமாக்கினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்தேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இடைவிடா சகாய தாயினுடைய பரிந்துரை ஜெபத்தை வேண்டி வந்திருக்கக்கூடிய அன்பு பக்தர்களே, அனுதினமும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் சொல்லி கொண்டிருக்கிறோம். இந்த ஜெபம் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஜெபமாக இருக்கிறதா என்று சிந்தித்து பார்த்து, இன்று முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டது போல எஸ்ரா இஸ்ரேல் மக்களோடு ஒன்றிணைந்து எப்படிப்பட்ட மனப்பான்மையோடு, என்ன உள்ளத்தோடு, என்ன வார்த்தைகளை சொல்லி ஜெபம் செய்தாரோ, அதே போல் அன்னையினுடைய பாதம் வந்திருக்கக்கூடிய நாம் அனைவருமே ஜெபித்தோம் என்றால் நம்முடைய வாழ்வில் ஜெயம் கிடைக்கும் என்பதைத்தான் இன்றைய வாசகம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. பிரியமானவர்களே, என்ன மனப்பான்மையோடு ஜெபிப்பது? அதற்கு இன்றைய முதல் வாசகம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி என்ன என்றால், மனிதர்களாகிய நாம் அனைவருமே பாவிகளாக இருந்து கொண்டிருக்கிறோம். நிறைய தவறுகளை செய்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளினுடைய கட்டளைகளை மீறிய தருணங்களை நினைத்து அந்த தவறுகளுக்காக மனம் வருந்த வேண்டும் என்கின்ற உணர்வினை நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால் கண்டிப்பாக அதுதான் ஜெபம் செய்வதனுடைய முதல் படி என்பதனை இன்றைய வாசகம் எடுத்து காட்டுகிறது. பிரியமானவர்களே, எஸ்ரா இஸ்ரேல் மக்களோடு ஒன்றிணைந்து ஆலயம் கட்டுகிறார்கள். ஆலயம் கட்டி ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அமர்ந்து கொண்டு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன என்றால், நாங்கள் பாவிகளாக இருக்கிறோம், நல்லதே நாங்கள் செய்யாதவர்களாக இருக்கிறோம், இந்த பாவ நிலையில் இருக்கக்கூடிய எங்களையும் நீர் கண்ணோக்கி இருக்கிறீர், ஆகவே இந்த தவறுகளுக்காக நாங்கள் மனம் வருந்துகிறோம் என்று சொல்லுகிறார்கள். அதே வேளையிலே அன்புக்குரியவர்களே, மனம் வருந்துவதோடு மட்டும் நிறுத்தி கொள்ளவில்லை அவர்கள், மாறாக அதை மன்னிப்பாக வேண்டுகிறார்கள். எங்களுடைய தவறுகளை மன்னியும் என்று அவர்கள் வேண்டி இறைவனுடைய பாதத்திலே தங்களையே முழுமையாக சரணாகதி ஆக்கியது போல இறைமக்களாகிய நாம் அனைவருமே நம்முடைய பாவ நிலையை உணர்ந்து கொண்டு அதற்காக மனம் வருந்துவதோடு மட்டுமல்லாமல் அந்த தவறுகளுக்காக பாவங்களுக்காக இறைவனை நோக்கி மன்னிப்பு வேண்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்.
இதைத்தான் திருப்பாடல் ஆசிரியர் அழகாக சொல்லுவார். ஆண்டவரே, யான் செய்த பாவங்களை நீர் நினைவு கூர்வீர்களாகில் உம்முன் யார் நிற்க முடியும் என்று கேட்பார். ஆண்டவர் நாம் செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் மனதில் வைத்து அதன் நிமித்தம் நம்மை நடத்த ஆரம்பித்தார் என்றால் கண்டிப்பாக ஆண்டவருடைய திருச்சன்னதியிலே நாம் யாருமே நிற்க முடியாது. பாவிகளாக இருந்தாலும் மனம் வருந்துகின்ற பொழுது, மன்னிப்பு கேட்கின்ற பொழுது இறைவன் நம்முடைய வேண்டுதல்களுக்கு செவி கொடுக்கிறார் என்பதை கற்றுக் கொடுக்கிறது இன்றைய முதல் வாசகம். அதோடு மட்டும் நிறுத்தி கொள்ளாமல் அன்புக்குரியவர்களே, நாம் அனைவருமே நம்முடைய ஜெப வாழ்விலே இரண்டாவது படியாக என்ன மனப்பான்மையோடு வாழ வேண்டும் என்றால், இறைவன் செய்திருக்கக்கூடிய எல்லா விதமான நன்மைகளையும் நினைத்து பார்த்து நன்றி சொல்லி நன்றி உணர்வோடு ஆண்டவரை போற்ற வேண்டும், புகழ வேண்டும் என்கின்ற அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் தெளிவாக எடுத்து காட்டுகிறது. இஸ்ரேல் மக்களோடு ஒன்று கூடி வந்து ஆலயம் கட்டுவதற்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறார்கள். அதே வேளையிலே அடிமைகள் நிலையிலிருந்து ஒரு உயரிய நிலைக்கு, உயர்ந்த நிலைக்கு அழைத்து வந்த ஆண்டவருடைய கிருபையை நினைத்து பார்க்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் நெடுஞ்சான்கடையாக அவர்கள் ஆண்டவர் முன்னிலையிலே விழுந்து நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எப்பொழுது நன்றி உணர்வோடு இருக்கிறார்களோ அப்பொழுது ஒரு மனிதருடைய ஜெபம் ஏறெடுத்து பார்க்கப்படுகிறது என்பதையும் நாம் இந்த வேளையிலே உணர்ந்து கொண்டு வாழ அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளை, எவ்வாறு இஸ்ரேல் மக்களோடு ஒன்றிணைந்து வந்து செய்த நன்மைகள் எல்லாவற்றையுமே நினைத்து பார்த்து இறைவனுக்கு நன்றி சொல்லுகிறார்களோ அதே போல நாமும் கடவுளுக்கு நன்றி சொல்லக்கூடியவர்களாக, இறைவன் முன்னிலையிலே வரக்கூடியவர்களாக நாம் இருந்தோம் என்றால் நம்முடைய ஜெபம் இறைவனால் கேட்கப்படும் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அதைத்தான் தொழுநோயாளர்கள் 10 பேரை குணப்படுத்திய நிலையிலே ஒரே ஒருவர் மட்டும் திரும்பி வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்ற பொழுது ஆண்டவருடைய ஏக்கமும் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பும் எதுவாக இருக்கிறது என்றால், எங்கே மற்ற 9 பேரும் குணமடையவில்லையா, நன்றி செலுத்த அவர்களுக்கெல்லாம் மனம் இல்லையா என்று கேட்பது போல ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் நம்மை வழி நடத்தி வந்திருக்கிறார். எத்தனையோ கொடைகளை கொடுத்திருக்கிறார், எத்தனையோ வழிகளிலே நமக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார். நம் பிள்ளைகளை சீரிய நெறியிலே வளர்த்தெடுப்பதற்கு நமக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார். எவ்வளவோ நன்மைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவருக்கு குடும்பத்தோடு வந்து நன்றி சொல்லுவதற்கு நம்மிடம் மனப்பான்மை இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்கவும் நாம் அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, நாம் நம்முடைய தவறுகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவதும், இறைவன் நம்முடைய வாழ்விலை செய்திருக்கக்கூடிய நன்மைகள் எல்லாவற்றையுமே நினைத்து நன்றி சொல்லுவதும் தான் ஜெப வாழ்வினுடைய அடித்தளமான பண்புகள் என்பதனை நாம் உணர்ந்து கொண்டு அதை நம்முடைய வாழ்விலை கடைபிடித்து வாழ இறையருள் வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் உந்தன் கைவன். கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். அகிலமென்னும் ஆலயம், நாடும் அதிலோராலயம். உள்ளம் எந்தன் உள்ளம், அது என்னாலும் இல்லமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, நாங்கள் அழைக்கும் உமது காணிக்கைகளை ஏற்றருளும். தூயாவியாரின் ஒளியால் ஒளிர்விக்கப்பட்ட எங்கள் இதயங்கள் இடைவிடா சகாய தாயின் எடுத்துக்காட்டால் உம்முடையவற்றை என்றும் ஆவலாய் தேடவும் பாதுகாக்கவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான இடைவிடா சகாய தாய்க்கு நவநாள் எடுத்து கொண்டாடக்கூடிய இந்நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தும் ஆட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு தந்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழுகின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியாய் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் போற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபடவுளும் கணிந்து தம்மை கையொழித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையொழிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர் தொழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்க உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்றிருக்கக்கூடிய நாம் அனைவருமே ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்படுவோம் என்கின்ற உணர்வோடு கரங்களை விரித்து கண்களை மூடி உறக்கத்தோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உம்மீது நாங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் எங்கள் குடும்பங்களிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எங்களுக்கெல்லாம் நல்ல உடல் சுகத்தையும் தந்தருள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்துவின் அமைதியினை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர்தான் இன்று நம் எல்லோரையும் பார்த்து நீங்கள் ஜெபம் எழுப்புகின்ற பொழுது நோன்பெறுங்கள், உங்களுடைய தவறுகளுக்காக மனம் வருந்துங்கள், மன்னிப்பு வேண்டுங்கள். இறைவன் செய்திருக்கக்கூடிய எல்லா விதமான நன்மைகளையும் நினைத்து நன்றி சொல்லி நன்றி உணர்வோடு ஜெபம் எழுப்புங்கள். உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே கேட்கப்படும் என்பதனை கற்றுக் கொடுக்கக்கூடிய அன்பு தெய்வம். செம்மறியின் விருந்திலே பங்கு கொள்ள வந்துள்ள நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு தருவதாக. உம்மில் நிலையாக வாழ்வேன் ஆசையிலே. நீயே என் கோயில் ஆண்டவனே, உன்னில் நிலையாக வாழ்வேன் ஆசையிலே. நீ
என் கோயில், நானோ உன் சாயல், உனை போல வாழ்வேன் ஆசையிலே. நீயே என் கோயில், நீயே என் தெய்வம், நீயே என் கோயில் ஆண்டவனே. நீயே என் கோயில் ஆண்டவனே, உன்னில் நிலையாக வாழ்வேன் ஆசையிலே. வார்த்தையின் வடிவில் உன்னை பார்க்கிறேன், வாழ்க்கையின் வழி எங்கும் உன்னை பார்க்கிறேன். செயலுள்ள நம்பிக்கையில் உன்னை பார்க்கிறேன், வாழ்க்கையை வழிபாடாய் உன்னை பார்க்கிறேன். புதுமையின் பொலிவினிலே உன்னை பார்க்கிறேன், புதுமையின் பொலிவினிலே உன்னை பார்க்கிறேன். உருவ அருவங்களில் உன்னை பார்க்கிறேன். நீயே என் கோயில், நீயே என் தெய்வம், நீயே என் கோயில் ஆண்டவனே. நீயே என் கோயில் ஆண்டவனே, உன்னில் நிலையாக வாழ்வேன் ஆசையிலே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே எனக்கு எழுச்சியோ என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியோடும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளோ. உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயோ. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். அன்புக்குரியவர்களே, இன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய டயானா ஜோஷ்வா இவர்களை இறைவன் சிறப்பான விதத்தில் ஆசிர்வதிக்க வேண்டும் என்பதற்காகவும், இன்று தங்களுடைய திருமண நாளை கொண்டாடக்கூடிய தமிழரசு லாரன்ஸ் ஜெராஃபின் ரோசி தம்பதியினரை இறைவன் சிறப்பான விதத்தில் ஆசிர்வதிக்க வேண்டும் என்பதற்காகவும் நாம் சிறப்பான விதத்தில் நம்முடைய ஜெபத்தோடு கூடிய வாழ்த்துக்களை இவர்களுக்கு தெரிவிப்போம். அன்புக்குரியவர்களே, ஒரு சில அறிவிப்புகள். ஒவ்வொரு புதன்கிழமையும் நாம் அன்னையினுடைய பக்தர்களுக்கு அன்பின் விருந்து வழங்கி கொண்டிருக்கிறோம். இந்த அன்பின் விருந்தினை தொடர்ந்து வழங்குவதற்கு உங்களால் இயன்ற காணிக்கைகளை பெருந்தன்மையோடு
கொடுத்து உதவி செய்ய உங்களை அன்போடு வேண்டிக் கொள்ளுகிறோம். அதே வேளையிலே ஒவ்வொரு மாதமும் 2வது புதன்கிழமை மாலை 6:15 மணிக்கு நம்முடைய பசுலிக்காவில் நடைபெறக்கூடிய திருப்பலியை மாதா தொலைக்காட்சியிலிருந்து பதிவு செய்து அதை மாதத்தினுடைய 3வது புதன்கிழமை காலை 6 மணி முதல் 7 மணி வரை ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பணிக்கு நாம் மாதா தொலைக்காட்சிக்காக மாதந்தோறும் ரூபாய் 7500 நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த பணியினையும் சற்று தாங்குகின்ற விதமாக திருப்பலிக்கு காணிக்கைகளுக்கு குறைந்தபட்சம் ரூபாய் 500 அல்லது அதற்கு மேலோ நீங்கள் கொடுத்து உதவி செய்ய உங்களை அன்போடு வேண்டிக் கொள்ளுகிறோம். இன்று மதியம் வழங்கப்பட இருக்கக்கூடிய அன்பின் விருந்திற்கு தங்களால் இயன்ற நன்கொடைகளை கொடுத்திருக்கக்கூடிய உள்ளத்தினர், களியமங்கல கிராம மக்கள், இருதயபுரம் தோப்பு தெருவை சேர்ந்த ஜோஸ்பின் சார்லஸ் குடும்பத்தார், தஞ்சை ரோட்டை சேர்ந்த ஆண்டனி பையஸ் குடும்பத்தார், காட்டூரை சேர்ந்த அந்தோணிராஜ் ரூபாய் 100, திருநகரை சேர்ந்த ஜூலியட் சகாயராஜ் ரூபாய் 5000, ஜூலி கேகே நகர் ரூபாய் 300, ஜெகன் சரண்யா கேகே நகர் ரூபாய் 1000, ஜேபி ஃபைனான்ஸ் ஜேபி ஐஸ் நிறுவனத்தினர் ரூபாய் 500, ஆல்வின் ரூபாய் 200, மேலக்கல் கண்டார்கோட்டையை சேர்ந்த சகாயம் ரூபாய் 1000, கருமண்டபத்தை சேர்ந்த சிறில் ஜெனிஃபர் ரூபாய் 500, பருப்புக்கார தெருவை சேர்ந்த கேத்தரின் ஆசிரியை ரூபாய் 1000, அருளானந்தபுரம் 3வது தெருவை சேர்ந்த அற்புதராஜ் ரூபாய் 500, மல்லிகைபுரத்தை சேர்ந்த ஜூடு சகாய பிரியா ரூபாய் 500, பீமநகரை சேர்ந்த டென்வர்ட் விவியன் ரூபாய் 1000, கண்டோன்மெண்ட்டை சேர்ந்த ராஜா வென்சி ரூபாய் 1000, ஜெயில்பேட்டையை சேர்ந்த ஜெஃப்ரினா மேரி ரூபாய் 500, பெயர் சொல்ல விரும்பாதவர் ரூபாய் 500, மரியம் நகரை சேர்ந்த எட்வர்ட் சோஃபியா ரூபாய் 300. இவர்களுக்கு நம்முடைய ஜெபத்தையும் நம்முடைய வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்வோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பினுடையவும் நம்பிக்கையுடையவும் அருள் அடையாளங்களால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். இடைவிடா சகாய தாயை பற்றுதலுடன் பெருமைப்படுத்தும் நாங்கள் அவருடன் இணைந்து இறை அன்பில் பங்கு பெறும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடா சகாய உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்தவரே வாழ்க என்று வானதூதரால் வாழ்த்தப்பட்ட அன்னையே, இறைமகனுக்கு தாயாக்கும் பேறு பெற்ற அன்னையே, இறைவனை எப்பொழுதும் பற்றி நின்று சிறந்த நம்பிக்கை வாழ்வு வாழ்ந்தீரே. நாங்களும் உம்மை பின்பற்றி ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ அன்புடன் எங்களை வழிநடத்தும். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்றுரைத்த மரியே, இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடவுளின் விருப்பத்தையே நிறைவேற்றி வாழ்ந்தீரே. நாங்கள் இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களை வழி நடத்தி அருளும். ஒவ்வொரு காரியத்திலும் இறை விருப்பத்தை அறிந்து எங்கள் வாழ்வை அமைத்து கொள்ள எங்களை வழி நடத்தும். இறை எதிர்நோக்கில் உறுதியாய் நிலைத்திருந்த தாயே, எல்லா வேளையிலும் இறைவனின் பராமரிப்பை சார்ந்து நின்றீரே.
உம் ஒரே மகன் இயேசு சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்ட வேளையிலும் இறைவனில் உமது எதிர்நோக்கை இழக்காமல் இருந்தீரே. நாங்களும் இறை எதிர்நோக்கில் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும். சகாய தாயே அம்மா, எங்கள் ஏக்கங்கள், தேவைகள், கவலைகள் ஆகிய அனைத்தையும் உமது கைகளில் அளிக்கின்றோம். உம் வழியாக மன்றாடும் எங்கள் ஜெபங்களை கேட்டு பரிவுள்ள இறைவன் எங்கள் தேவைகளை நிறைவேற்றி கவலைகளை போக்கி கண்ணீரை துடைத்து ஆறுதலும் நம்பிக்கையும் வழங்குவார் என நம்புகின்றோம். வாழ்வில் சோதனைகளையும் துன்பங்களையும் போராட்டங்களையும் சந்திக்கும் பொழுது மன உறுதியுடன் வாழ அருள் பெற்று தாரும். இறை தந்தையின் பரிவும் எங்கள் அன்பு தாயான உமது அரவணைப்பும் என்றும் உண்டு என்னும் எதிர்நோக்குடன் வாழ எங்களை வழி நடத்தும். மனத்தளர்ச்சி அடையாமல் இறை எதிர்நோக்கில் வாழ்நாள் முழுவதும் நிலைத்து வாழ வரம்பெற்று தாரும் தாயே. சகாய தாயே, எலிசபெத்துக்கு பேறுகால வேளையில் பணிவிடை புரிய சென்றீரே. கானாவூர் திருமணத்தில் திருமண வீட்டார் மீது அன்பும் அக்கறையும் கொண்டு அவர்களுக்காக உம் திருமகனிடம் பரிந்து பேசினீரே. தன்னலம் மறுத்து அன்புள்ளம் கொண்டு வாழ எங்களை வழி நடத்தும். உம் அன்பு மகன் இயேசு சீடர்களின் காலடிகளை கழுவினார், மனித மாண்பை உணர செய்தார், மனித நேயத்தோடு வாழ பணித்தார். நாங்கள் ஒருவர் மற்றவரை ஏற்று மதிக்கவும் இறை சாயலை ஒவ்வொருவரிலும் கண்டு வாழவும் எங்களை வழி நடத்தும். யாரையும் தாழ்வாக கருதாமல் சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய மதிப்பீடுகளை பின்பற்றி வாழ நல்ல உள்ளத்தை தந்தருளும். மனித நேயத்துக்கும் அன்புக்கும் எதிரான பகை உணர்வு, வெறுப்பு, பொறாமை, பழிவாங்கும் எண்ணம் ஆகியவற்றை அகற்றி வாழ எங்களை புனிதப்படுத்தும். பகிர்ந்து வாழும் உள்ளமும் பகைவர்களையும் மன்னிக்கும் தாராள மனமும் தந்தருளும். உண்மைக்காக நீதிக்காக உழைக்க மன உறுதி தாரும். தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றவே வந்தேன் என்றுரைத்த உம் திருமகனை பின்பற்றி பிறருக்கு பணிபுரிவதில் நிறைவு கொண்டு வாழ எங்களை வழி நடத்தும். தாயே மாமரி, இன்றும் சகாயம் தேடினோ. தாயே மாமரி, உலகமே திசையும் மக்கள் போற்றி புகழரும். உமற்புத பட முன்வந்து நிற்கும் எங்களை கண்டோக்குவே. தாயே மாமரி, இன்றும் சகாயம் தேடினோ. தாயே மாமரி, பெற்ற குழந்தையை தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று கூறிய அன்பின் இறைவா, எங்கள் இடைவிடா சகாய தாயின் பரிந்துரை வழியாக ஒவ்வொரு நாளும் எங்களை காத்து வழிநடத்தி வருவதற்காக எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். திரு அவையின் திருப்பலி, அருள் அடையாளங்கள், பக்தி முயற்சிகள், நற்செய்தி, ஜெபக்கூட்டங்கள் ஆகியவற்றின் வழியாக நீர் எங்களை சந்தித்து ஆசி வழங்கி வருவதற்காக எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நோயிலிருந்து நலம் தந்ததற்கும், ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றியதற்கும், பாப வழிகளிலிருந்து மீட்டதற்கும், எங்கள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் தொழில், வியாபாரம் ஆகியவற்றை ஆசிர்வதித்ததற்கும், வேலை வாய்ப்பு தந்ததற்கும், திருமணங்கள் நல்ல விதத்தில் நடந்ததற்கும், குழந்தை பேறு கிடைத்ததற்கும், எங்கள் குடும்பங்களுக்கு செய்த பல்வேறு நன்மைகளுக்காகவும் எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தனிப்பட்ட விதத்தில் நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக இந்த வேளையிலே மௌனமாக நன்றி கூறுவோம். அன்பின் இறைவா, அனைவரையும் அன்பு செய்து தம்மை ஏதியாக பலியாக்கிய இயேசுவை பின்பற்றி பிறருக்கு பணிவிடை புரிவதில் நிறைவு கண்ட மரியாவையும் பின்பற்றி நாங்கள் ஒருவரை ஒருவர் மதித்து அன்பு செய்து
ஒருவர் மற்றவரின் நல்வாழ்வுக்காக உழைத்திட அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். மூவரு இறைவா, எங்கள் குடும்பங்களில் அன்புறவு நிறைவாய் இருக்கவும், பிள்ளைகள் உடல் நலத்தோடு படிப்பிலும் பக்தியிலும் பண்பிலும் வளரவும், இளைஞர் இளம்பெண்கள் வேலை வாய்ப்பு பெறவும், தங்கள் திருமண வாழ்வை நல்ல விதத்தில் அமைத்து கொள்ளவும், எங்கள் குடும்பங்களில் சமாதானம் ஒற்றுமை என்றும் நிலவவும் அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் உழைப்பு, தொழில், வியாபாரம், நாங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள், நல்ல காரியங்கள் ஆகிய அனைத்தையும் ஆசிர்வதித்து நல்ல பலனை தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் ஏற்படும் சண்டைகள், சச்சரவுகள், வன்முறைகள் ஆகியன ஒழியவும், நாட்டில் ஒற்றுமை நிலைநாட்டப்படவும், ஒடுக்கப்படும் மக்கள் உரிமை வாழ்வு பெறவும், ஏழை எளிய மக்களின் வாழ்வு வளம் பெறவும் அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்த வேளையில் மௌனமாக மன்றாடுவோம். ஓ தூய கன்னி தாயே, உம்மை நான் நேசிப்பேன். ஒளியுள்ள காலமும் நான் உம்மை நேசிப்பேன். காலமும் நான் உம்மை நேசிப்பேன். மோட்சராக்கினி தன்னை பாகலால் போற்றுவோ, வாக்கோடே உள்ளம் சேர வந்தனம் சாற்றுவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் அன்பு இறைவன் இயேசு கிறிஸ்து உடல் நோயால், மனபாரத்தால், பாவ சுமையால் அவதிப்பட்ட மக்களை தேடிச் சென்றார். அவர்களை தம் திருக்கைகளால் தொட்டு குணமாக்கினார், புது வாழ்வு தந்தார். அதே இயேசு ஆண்டவர் நம்மை குணமாக்கி நல்வாழ்வு தர இப்போது நம் நடுவே எழுந்தருளி உள்ளார். நாம் நலம் பெற்று வாழ நம் இடைவிடா சகாயத்தாய் நமக்காக இப்பொழுது மன்றாடுகிறார். கனானைய பெண், நூற்றுவர் தலைவர் ஆகியோரின் நம்பிக்கையை நாமும் பெற்று நம் ஆண்டவர் நமக்கு நலம் அளித்து நல்வாழ்வு தர மன்றாடுவோம். நலமளிக்கும் நாயகனே எம் இறைவா, உம் திருமகன் இயேசு கிறிஸ்து உடல் நோயாலும் மனவேதனையாலும் பாவ சுமையாலும் வாழ்வின் பாரத்தாலும் துன்புற்ற அனைவரையும் தொட்டு குணப்படுத்தினார். மனதிற்கு மகிழ்ச்சி தந்து ஆன்மநலன் வழங்கினார். பரிவு நிறைந்த இயேசு பல்வேறு நிலையில் துன்புறும் எங்களையும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் கனிவுடன் கண்ணோக்கி உடல்நலம் அளித்து மன சமாதானம் அருளி ஆன்மநலம் வழங்க எங்கள் இடைவிடா சகாய தாயின் பரிந்துரை வழியாக நம்பிக்கையுடன் ஜெபிக்கின்றோம். ஆமென். சுமை சுமந்து சோர்ந்திருந்த ஏழை எளியவரை அன்பு செய்த ஆண்டவர் உங்கள் சுமைகளை போக்கி உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். 12 ஆண்டுகளாய் பெரும்பாட்டினால் வருந்திய பெண்ணுக்கு நலம் அளித்த இயேசு உங்கள் உடல் நோய்களை போக்கி உங்களுக்கு நலம் அளிப்பாராக. ஆமென். சக்கேயுவுக்கும் சமாரிய பெண்ணுக்கும் பாவ மன்னிப்பளித்த இயேசு உங்களுக்கும் பாவ மன்னிப்பளித்து ஆன்ம நலன் அருள்வாராக. ஆமென். கடற்புயலை அடக்கி சீடர்களின் பயத்தை போக்கிய இயேசு ஆண்டவர் உங்கள் கவலைகள், பிரச்சனைகள், வேதனைகள் ஆகிய அனைத்தையும் போக்கி உங்களுக்கு ஆறுதல் வழங்குவாராக. ஆமென். நானே வாழ்வு என்று சொன்ன இறைவன் உங்கள் உழைப்பையும் தொழிலையும் வியாபாரத்தையும் நீங்கள் தொடங்கும் எல்லா நல்ல காரியங்களையும் ஆசிர்வதித்து வெற்றியும் நிறைவான வாழ்வும் தந்து உங்களை என்றும் காத்தருள்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசை வழங்குவாராக. ஆமென். இறை மக்களின் நம்பிக்கை அறிக்கை. அன்பு நிறை சகாய தாயே, நீர் இறைவனின் தாய், ஆகவே மனிதர் எல்லாருக்கும் தாயானவர்.
சாதி மத வேறுபாடுகளை கடந்து நின்று எங்கள் எல்லாரையும் அன்பு செய்கின்றேன் என்பதை நம்புகின்றோம். எங்கள் ஒவ்வொருவரின் நல்வாழ்விலும் உமக்கு அக்கறை உண்டு என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். எங்கள் ஏக்கங்கள், கவலைகள், வேதனைகள் ஆகியவற்றை புரிந்து கொள்ளும் தாயுள்ளம் உமக்கு உண்டு என்னும் நம்பிக்கையோடு உம் திருத்தலம் நாடி வந்துள்ளோம். எங்கள் வாழ்வின் பயணத்தில் எங்களோடு இருக்கின்றேன். சோர்வுற்றிருக்கும் வேளையில் எங்களை தேற்றுகின்றேன். வாழ்விழந்து தவிக்கும் வேளையில் நம்பிக்கை ஊட்டுகின்றீர். ஆகவே உமது அருள் துணையில் நம்பிக்கை வைத்து எம்மையே உம்மிடம் கையளிக்கின்றோம். என்றும் உமது அன்பின் பராமரிப்பில் நிலைத்து வாழ வரம்பெற்று தாரும். ஆமென். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைத்தருளும். கண்ணீர்களுக்கு அரசியான கன்னிகையே, நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை எங்களை தூண்டுவதால் நாங்கள் உமது திருவடியை நாடி வருகின்றோம். பாவிகளாகிய நாங்கள் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு உம் திருமுன் காத்து நிற்கின்றோம். மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். பிறப்பு நிலை பாவமின்றி கருவுற்ற புனித மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம். எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம்முடைய திருமகனிடம் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம் அன்பு தாய் மரியாவை எங்கள் இடைவிடா சகாய தாயாக எங்களுக்கு தந்திருக்கின்றீரே. உம் அன்னையின் வழியாக நீர் மகிமை பெற விரும்புகின்றீர் என்பதையும், அவர் வழியாக மன்றாடும் எங்கள் ஜெபங்களை சிறப்பாக கேட்டு அருள் புரிகின்றீர் என்பதையும் நாங்கள் எங்கள் வாழ்வில் உணர்ந்திருக்கின்றோம். வரலாற்று சிறப்புமிக்க இடைவிடா சகாய தாயின் படத்தின் முன்பாக எங்கள் தேவைகளுக்காகவும் மக்கள் அனைவரின் தேவைகளுக்காகவும் உருக்கமுடன் ஜெபிக்கிறோம். மரியாவை போல் நாங்கள் வாழவும் அவருடைய அன்புமிக்க பரிந்துரையினால் எங்களுக்கு தேவையான அருள் வரங்களை பெற்றுக்கொள்ளவும் வரம் அருளும். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. பிரியமானவர்களே,
ஆண்டவருடைய தெய்வீகமான பிரசன்னத்திலே இதோ இந்த அதிகாலை வேளையிலே கூடி வந்திருக்கிறோம். அதிகாலை வேளையில் ஆண்டவரை சந்திக்க சென்ற எல்லாரையுமே ஆண்டவர் பலப்படுத்தி இருக்கிறார். மகதலா மரியா அடக்கம் செய்யப்பட்ட ஆண்டவரை தேடி கல்லறைக்கு ஓடினார். ஆண்டவருடைய உடலுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்கின்ற ஆசையோடு ஓடினார். தன்னை தேடி வந்த அந்த மகளுக்கு ஆண்டவர் கொடுத்த பாக்கியம் என்ன தெரியுமா? உயிர்த்த ஆண்டவரை முதலாக சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. நீ தேடுகின்ற அமைதியை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி அனுப்பக்கூடிய நிலை. அழுது கொண்டேதான் கல்லறைக்கு வந்திருப்பார் மகதலா மரியா. ஆனால் ஆண்டவரை சந்தித்த பிறகு எவ்வளவு ஆனந்தத்தோடு போய் நான் ஆண்டவரை கண்டேன் என்று திருத்தூதர்களிடம் சொல்லுகிறார். அந்த அளவுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவர் ஆண்டவர், அக்களிப்பை கொடுக்கக்கூடியவர் ஆண்டவர், மக்களுக்கெல்லாம் மன நிறைவை கொடுக்கக்கூடியவர் ஆண்டவர். உன்னுடைய வேதனை என்ன, உன்னுடைய கஷ்டம் என்ன, உன்னுடைய கவலை என்ன, எதற்காக ஒவ்வொரு நாளும் எவ்வளவு புலம்பலோடு என்னை தேடி வந்து கொண்டிருக்கிறாய் என்பதையெல்லாம் ஆண்டவர் இந்த வேளையிலே கேட்கக்கூடியவராக இருக்கிறார். இதோ இந்த வேளையிலே இந்த நற்கருணை ஆண்டவரினுடைய பிரசன்னத்திலே ஒன்று கூடி வந்திருக்கக்கூடிய நம் எல்லோருக்குமே ஆண்டவர் சொல்லுவதும் இதுதான். நீ கவலைப்படாதே சகோதரா, நீ கண்ணீர் சிந்தாதே சகோதரி. இதோ உனக்காக நான் இருக்கிறேன், உன்னை பாதுகாக்க நான் இருக்கிறேன், உன்னை மேன்மைப்படுத்த நான் இருக்கிறேன், உன்னுடைய வாழ்விலே வெற்றியை கொடுக்க நான் இருக்கிறேன். நான் உன்னோடு இருக்கின்ற பொழுது உனக்கு எதிராக யார் வர முடியும்? நான் உன்னோடு இருக்கின்ற பொழுது என்னுடைய அன்பிலிருந்து யார் உன்னை பிரித்தெடுக்க முடியும்? உன்னை யாராலும் எதுவும் செய்துவிட முடியாது. என்னை நம்பு, என்னை நம்பு, என்னை நம்பி நீ விசுவாசத்தோடு நீ என்னை தேடி வந்தாய் என்றால், என்னுடைய பாதத்திலே அமர்ந்து ஜெபித்தாய் என்றால், நீ கேட்டது எல்லாவற்றையுமே நான் கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதே வேளையிலே பிரியமானவர்களே, இந்த நற்கருணை ஆண்டவர் இங்கே இருக்கக்கூடிய நம் எல்லோரையுமே பார்த்து சொல்வது இதுதான். வாரத்திற்கு ஒரு முறையாவது குடும்பத்தோடு என்னை தேடிவா. உன்னுடைய குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையுமே என்னுடைய பாதத்திலே நீ ஒப்பு கொடுத்து ஜெபி. கண்டிப்பாக எவ்வாறு இஸ்ரேல் மக்கள் எஸ்ராவோடு ஒன்றிணைந்து ஒரே குடும்பமாக ஜெபித்த பொழுது அவர்களுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டதோ, அதே போல நீ குடும்பத்தோடு வருகின்ற பொழுது உன்னுடைய பிள்ளைகளை ஆலயத்திற்கு அழைத்து வந்து என்னுடைய பிரசன்னத்திலே அமர செய்து அவர்களுக்காக நீ ஜெபிக்கின்ற பொழுது கண்டிப்பாக உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்படும் என்கின்ற செய்தியைத்தான் ஆண்டவர் இந்த வேளையிலே நமக்கு கொடுக்கிறார். இதோ பாருங்கள் அன்புக்குரியவர்களே, கண் கலங்காதீர்கள், கவலை தேய்ந்த முகத்தோடு நீங்கள் இருக்க வேண்டாம். இதோ உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுப்பதற்காக நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்வளவு வேதனைகள் வந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவுதான் கண்ணீர் சிந்த வேண்டிய சூழல் இருந்தாலும், எல்லாவற்றையுமே இந்த ஆண்டவருடைய பாதத்திலே நாம் இந்த வேளையிலே நம்பிக்கையோடு சமர்ப்பித்து ஜெபித்தோம் என்றால் ஜெயத்தை கண்டிப்பாக கடவுள் கொடுப்பார். இந்த இயேசு அருளுவார். இந்த இயேசுவால் முடியாத காரியம் என்று எதுவுமே இல்லை என்பக்குரியவர்களே. எல்லாம் அவரால் முடியும், எல்லாம் அவரால் கூடும், எல்லாவற்றையுமே அவர் செய்து காட்டுவார். வல்லமையான தேவன் இவர், சக்தி படைத்த தேவன் இவர். ஆகவே இந்த தேவன் நம்முடைய வாழ்விலும் அற்புதங்களை செய்வார் என்கின்ற நம்பிக்கையோடு ஒரு சில மணித்துளிகள் நாம் ஜெபிப்போமா? எல்லோருமே முழந்தால் படியிட்டுக் கொள்ளுங்கள். இந்த நற்கருணை ஆண்டவரை உற்று பாருங்கள். ஆசீர்வாதத்தின் நேரம் இது. ஆண்டவர் நம்மை தொடக்கூடிய நேரம் இது. இதோ பார் மகனே, உன் பக்கத்தில் நான் அமருகிறேன், உன்னை தொடப் போகிறேன், உன்னுடைய கண்ணீரை நான் துடைக்கப் போகிறேன், உன்னுடைய வேதனையை நான் தணிக்கப் போகிறேன். உன்னுடைய வாழ்விலே நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல காரியங்கள் அனைத்தையுமே நான் நிறைவேற செய்ய போகிறேன். அந்த ஒரு அற்புதமான நேரம் இது. என்னை உற்றுப்பார், உனக்காக நான் இருக்கிறேன்.
இந்த உலகம் முடியும் வரை என்னாலும் உன் கூடவே இருக்கிறேன். உனக்கு தேவையான பாதுகாப்பை நான் கொடுக்கிறேன். இந்த உலகம் தர முடியாத அமைதியை நான் உனக்கு கொடுக்கிறேன். நீ கவலைப்படாதே. நம்பிக்கையோடு இந்த வேளையில் ஜெபிப்பாயா? என்னை நோக்கி உன்னுடைய வேண்டுதலை எழுப்புவாயா? நூற்றுவ தலைவர் ஓடோடி வந்து, என்னுடைய ஊழியன் சுகமற்று கிடக்கிறார், என்னுடைய ஊழியன் பிழைக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் இயேசுவே என்று நூற்றுவ தலைவன் ஆண்டவரை பார்த்து வேண்டியது போல இந்த வேளையிலே ஆண்டவருடைய பாதத்திலே நம்மையே முழுமையாக ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், நீ ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், கண்டிப்பாக என்னுடைய வாழ்விலே நல்லது நடக்கும், தீயனவை அனைத்துமே ஒழியும், என்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மாறும் என்கின்ற உணர்வோடு இந்த வேளையில் ஜெபிப்போமா? அன்பான இயேசுவே, உம்மை போற்றுகிறோம் அப்பா, உம்மை புகழுகிறோம் அப்பா. இது இந்த அதிகாலை வேளையிலே உம்மை தேடி வந்து உம்மையே உற்று நோக்கிய வண்ணம் இங்கே முழந்தால் படியிட்டு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகள் எல்லோரையுமே இது இந்த வேளையிலே கண்ணோக்கி பாருமப்பா. எவ்வளவு கவலை, எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு மனபாரங்கள், எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலைகள், எவ்வளவு அவமானங்கள், தாங்க முடியாத இந்த எல்லா விதமான கஷ்டங்களையும் சுமந்து கொண்டுதான் ஆண்டவரே எல்லாவற்றையுமே உம்மால் மாற்றிவிட முடியும், எல்லாவற்றையுமே மாற்றி என்னுடைய வாழ்விலே நீ சந்தோஷத்தை கொடுக்க முடியும் என்கின்ற உணர்வோடு இந்த வேளையிலே உம்முடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் அப்பா. இயேசுவே இயேசுவே, என்னுடைய பாவத்தை நீர் பொருட்படுத்துவதில்லை, உன் மீது நான் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை மட்டுமே நீர் கண்ணோக்குகின்றீர் என்கின்ற நல்ல உள்ளத்தோடு தான் என்னுடைய நம்பிக்கையை வழிகாட்டுகின்ற விதமாக நீரே தஞ்சம் என்று முழந்தால் படியிட்டு உம்முடைய பாதத்திலே உருக்கத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறோம் அப்பா. இயேசுவே, இங்க இருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகள் எல்லோரையுமே உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை தொட்டு பலப்படுத்தி இவர்களுக்கு சக்தியை கொடுத்து, போ மகனே, உன்னுடைய மன வருத்தம் உன்னை விட்டு நீங்கிவிடும், உன்னுடைய மன கலக்கம் உன்னை விட்டு அகன்று போய்விடும், உன்னுடைய வாழ்விலே நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மன நிம்மதியை உனக்கு நான் கொடுக்கிறேன், உன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே உன்னை விட்டு அகன்று போய்விடும், சோர்ந்து போகாதே, களைப்புறாதே, இதோ காக்கின்ற கடவுளாக வழிநடத்தக்கூடிய தெய்வமாக உன் பக்கத்திலே நான் இருக்கிறேன், தெம்போடு இரு, சக்தியோடு இரு, சோர்ந்து போகாதே, நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே, நீ மன உறுதியோடு இரு. உனக்கு தேவையான எல்லா விதமான கொடைகளையும் எல்லா விதமான ஆசிரையும் இதோ இந்த வேளையிலே உனக்கு நான் கொடுக்கிறேன் என்றுதான் ஆண்டவர் இந்த வேளையிலே நம் எல்லோருக்குமே ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் நம் பக்கத்தில் இருக்கின்ற பொழுது நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆண்டவர் எல்லாவற்றையுமே பார்த்து கொள்வார், ஆண்டவர் எல்லாவற்றையுமே நிறைவேற்றி கொடுப்பார். ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை காண்கின்றார். ஆகவே கண்ணீரை காணக்கூடிய தேவன் அற்புதமான வேலைகளை இந்த வேளையிலே செய்வார் என்ற உணர்வோடு ஜெபிக்கத்தான் நாம் அனைவருமே அழைக்கப்படுகிறோம். உன்னுடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறும். நீ செய்ய வேண்டியது என்னை தேடி வா, நம்பிக்கையோடு இரு, ஜெபித்து கொண்டே இரு, உனக்கு ஜெயம் கிடைக்கும் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரே, நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம், முழந்தால் படியிட்டு வேண்டிக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய மனக்காயங்களுக்கும் எங்களுடைய இக்கட்டான சூழ்நிலைகளுக்கும் எங்களுடைய பிரச்சனைகளுக்கும் எங்களுடைய அவமானமான வாழ்வுக்கும் நீர் முற்றுப்புள்ளி வைத்து நிறைவை அடைய நீரே அருள் தர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை பார்த்து உருக்கத்தோடு ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபம் கேட்டு அருள் புரியும் அன்பு ஆண்டவரே. ஆமென். உயர்வரும்
வானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. மாண்புயர்வருள் அனுமானத்தை பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் வீட்டின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுவதாக. திரியேக தேவன் வாழ்கவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்தில் உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீரே. உம் திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தோய்த்து உணர்ந்து மகள அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகாய மாதா சத்திய தெய்வத்தாயே நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. சதா சகாய மாதா சத்திய தெய்வத்தாயே நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. துன்பத்தில் வாடும் மக்கள் ஆயிரம் ஆயிரமா துன்பத்தில் வாடும் மக்கள் ஆயிரம் ஆயிரமா கண்ணீர் கனவாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகிறோம். கண்ணீர் கனவாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகிறோம். சதா சகாய மாதா சத்திய தெய்வத்தாயே நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும்